வெல்கம் டு ப்ரீ இன்டெலிஜென்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மேக்ஸுக்கும் உள்ள ஏஐக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு இன்னைக்கு வரது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன். ஸோ லீனியர் ரிக்ரெஷன் தான் உங்களுக்கு வந்து ஏஐயில் உள்ள ஒரு பேசிக் மெத்தட், கிளாசிக்கல் எம்எல் மெத்தடில் வரக்கூடியது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டே டு டே எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்கள் காரோடைய மைலேஜை நீங்கள் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குன்னு தெரியாது, அதனால தான் நான் அதை பிளாக் பாக்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்புட் ரெண்டு எடுக்கிறீங்க. ஒன்று எவ்வளோ ஃபியூல் போடுறீங்க, எத்தனை லிட்டர் ஃபியூல் போடுறீங்க, அவரேஜாக வெஹிக்கிள் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது. நான் 2 பேராமீட்டர் தான் இன்புட் எடுத்திருக்கேன். அவுட்புட் நமக்கு என்ன அப்படின்னா மைலேஜ். ஸோ இதை ப்ரெடிக்ட் பண்ணோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ரியல் டைம் டேட்டா தெரியும். அதாவது இந்த இவ்வளோ லிட்டர் பெட்ரோல் போட்டால் இவ்வளோ ஸ்பீடில் அவரேஜ் ஸ்பீடில் வெஹிக்கிள் ஓட்டினா எனக்கு இவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. ஸோ 3 லிட்டர் பெட்ரோல் போட்டால் அவரேஜ் ஸ்பீட் 40 km/h நான் மூவ் ஆனேன்னா எனக்கு அவரேஜ் மைலேஜ் 30 km/லிட்டர் வந்து கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ரியல் டேட்டா, இல்லாட்டி நீங்கள் செக் பண்ண டேட்டா இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 டைமென்ஷனில் சொல்லணும்னா எக்ஸ் இன்புட்னு வச்சுருங்க, ஒய் அவுட்புட்னு வச்சுருங்க. இந்த டேட்டாவை நீங்கள் இப்படி கலெக்ட் பண்ணீங்கன்னா சில டேட்டா இந்த ஃபார்மெட்டில் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் வரக்கூடிய இன்புட் அவுட்புட் டேட்டாவோடைய மேக்சிமம் இந்த லைன்ல ஃபிட் ஆகக்கூடிய அந்த லீனியர் ஃபிட்டை தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ லீனியர் ரிக்ரெஷன் வந்து அப்போ நீங்கள் சிம்பிளா பார்த்தாலே தெரியும், இது ஒரு லைனோட ஈக்குவேஷன். ஸோ அப்போ லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இதுல இருந்து உள்ள எக்ஸ் தான் உங்களுக்கு என்னது x1 x2. இந்த ஒய் தான் உங்களுக்கு என்னது மைலேஜ் அவுட்புட். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்? இந்த எம்என்சி, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஆல்ரெடி உள்ள ஒரிஜினல் டேட்டால இருந்து நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், இந்த எம்என்சியை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்என்சியை ஐடென்டிஃபை பண்றதுக்கு மீன் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஒரிஜினல்ங்கிறது இது, நமக்கு ப்ரெடிக்டடுங்கிறது இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேலை. ஸோ இப்போ லீனியர் ரிக்ரெஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லீனியர் ஃபிட் மூலமா ஒரு ஈக்குவேஷனை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி தரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதுல ஒரே ஒரு ஃபியூல் இன்புட் மட்டும் தான் எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு மேபி எம் எப்படி கிடைக்கும்னா M1 வந்து 0.2, சி வந்து 1 இப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், இந்த அவுட்புட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். y output. So இதான் நமக்கு y outputனா y output equal to so this 0.2 into x1 plus 1. So இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் ரெக்ரெஷன் மெத்தட்ல இந்த வேல்யூஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம இதில் 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கனால இதே ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் ஈக்குவல் டு fuel into M1 into fuel plus M2 into average speed plus உங்களுக்கு என்னது C1 C2. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து மாறும். ஸோ இதை நீங்கள் வந்து ChatGPTலையோ இல்லாட்டி பர்ஃப்ளெக்சிட்டிலையோ எந்த ஒரு ஏஐ டூல்லையோ உங்களுடைய இந்த இன்புட் டேட்டாவை, உங்கள் காரோடைய பைக்கோடைய இன்புட் டேட்டாவை போட்டு லீனியர் ரெக்ரெஷன் மெத்தடில் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் ஃபார்ம் த ஈக்குவேஷன், உங்களுக்கு வந்து எந்த ஃபியூல் அண்ட் ஸ்பீட் அசைன் பண்ணுறீங்களோ இந்த ஈக்குவேஷனில் அதுக்கேற்றப்பல உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு அப்ராக்சிமேட் மைலேஜை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிம்பிள் மேக்ஸ் ப்ரோக்ராம் ஆர் சிம்பிள் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ரியல் டைம் லைஃப்ல உள்ள ஒரு ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.